திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 497, அதிகாரம் இடனறிதல். சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்த போது அங்கு அவரது நண்பர் ஒருவரின் பண்ணை வீட்டில் தங்கியிருந்தார். அந்த பண்ணை வீடு மிகப்பெரிய நிலப்பரப்பில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் அமைந்திருந்தது. அங்கே நிறைய மாடுகள் வளர்க்கப்பட்டு வந்தது. ஒரு நாள் மாலை பண்ணை மைதானத்தில் விவேகானந்தரும் அவரது நண்பரின் மனைவியும் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த பண்ணையில் இருந்த மாடு ஒன்று அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது. அதன் ஓட்டத்தை பார்த்து பயந்து போன நண்பரின் மனைவி அதே இடத்தில் மயங்கி விழுந்து விட்டார். நண்பர் மனைவியை தூக்க முயன்றார். அதற்குள் மாடு அவர்களை நெருங்கிவிட்டது. இங்கே இருந்தால் இன்னும் சில நொடிகளில் மாட்டின் கொம்புகளுக்கு இரையாக நேரிடும் என்பதை உணர்ந்த நண்பர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எழுந்து வேறு திசையில் ஓடினார். ஆனால் விவேகானந்தர் அசையாமல் ஆணி அடித்தது போல் அந்த இடத்திலேயே நின்று விட்டார். பாய்ந்து வந்த மாடு வீரமாய் நின்ற விவேகானந்தரையும் கீழே விழுந்து கிடந்த நண்பரின் மனைவியை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பரை துரத்தியது. அதிர்ஷ்டவசமாக அவர் ஒரு கட்டிடத்திற்குள் புகுந்து தப்பினார். அதற்குள் பண்ணை ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடித்து கட்டி போட்டனர். அதன் பிறகே அந்த நண்பர் விவேகானந்தரிடம் வந்தார். நண்பரின் மனைவியும் மயக்கம் தெளிந்து எழுந்தார். சிறிது கூட பயமே இல்லாமல் அந்த ஆபத்தான நேரத்திலும் ஒரே இடத்தில் உறுதியாக உங்களால் எப்படி நிற்க முடிந்தது என்று கேட்டார் நண்பர். அதை கேட்டு மெல்ல புன்னகைத்த விவேகானந்தர், ஓடுபவரை கண்டால் துரத்தி செல்வது மிருகங்களுக்கு உரிய குணம். ஆகையால் உங்களைப் போல் ஓடாமல் என்ன நடந்தாலும் சமாளிப்போம் என்ற மன உறுதியுடன் நின்று விட்டேன் என்றார். உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட ஒரு மாட்டினுடைய சுபாவம் அறிந்து பயந்து ஓடாமல் நின்ற விவேகானந்தரின் மன உறுதியை வியந்தார் நண்பர். ஒரு செயலினை நன்கு ஆராய்ந்து சரியான இடத்தில் செயல்படுபவருக்கு அஞ்சாமையை தவிர வேறு துணை வேண்டியதில்லை என்பதை அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செயின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இடம் ஆராய்ந்து செய்தால் வெற்றி, அதுவும் துணிவோடு செய்தால் சாதனை.